வெல்கம் டு ஜெய்சாய் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜனவரி 18, 19 மற்றும் 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தற்போது தமிழ்நாட்டில் குழந்தைகள் இறப்பு விகிதமானது எவ்வளவு குறைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 8.2. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தற்போது குழந்தைகளின் இறப்பு விகிதமானது 1000 குழந்தைகளுக்கு 8.2 என்ற அளவில் குறைந்துள்ளதாக சுகாதார மேலாண்மை தகவல் அமைப்பானது வெளியிட்டுள்ளது. இது கடந்த 2022ஆம் ஆண்டு நிலவரப்படி பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் இறப்பு விகிதமானது 1000 குழந்தைகளுக்கு 13 என்ற அளவில் இருந்தது. தற்போது 8.2 குறைந்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச கப்பல் பழுது பார்க்கும் மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி கேரளா. 2 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேரளத்துக்கு சென்றிருக்காங்க. அங்கு அவர் சர்வதேச கப்பல் பழுது பார்க்கும் மையத்தினை தொடங்கி வைத்துள்ளார். இந்த கப்பல் பழுது பார்க்கும் மையமானது பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் மேம்படுத்தப்பட்ட கப்பல் பழுது பார்க்கும் மையமாக அமைந்துள்ளது. மேலும் சர்வதேச தரத்திலான 310 மீட்டர் நீள உலர் கப்பல் துறை, புதிய சமையல் எரிவாயு இறக்குமதி முனையம் உள்பட பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அமைதிக்கான ஆசிய பௌத்த மாநாட்டின் 12வது பொது சபை கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ புதுடெல்லி. அமைதிக்கான ஆசிய பௌத்த மாநாட்டின் 12வது பொது சபை கூட்டமானது புதுடெல்லியில் நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 12வது திவ்ய கலா மேளாவானது எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் டி குஜராத். 12வது திவ்ய கலா மேளாவானது குஜராத்தில் நடைபெற்றது. இது மாற்றுத்திறனாளி கைவினை கலைஞர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கும் அவர்கள் தயாரிக்கும் பொருட்களை உலக சந்தைக்கு கொண்டு வரும் விதமாகவும் இந்த திவ்ய கலா மேளாவானது நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகின் மிக உயரமான அம்பேத்கர் சிலை எங்கு திறந்து வைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஆந்திரா. ஆந்திரா மாநிலம் விஜயவாடாவில் உலகின் மிக உயரமான அம்பேத்கர் சிலையானது திறந்து வைக்கப்பட்டது. இந்த சிலையினை ஆந்திர முதல்வரான ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் திறந்து வைத்திருக்காங்க. மேலும் இந்த சிலை பார்த்தீங்கன்னா சமூக நீதிக்கான சிலை என்று அழைக்கப்படும் என்றும் ஆந்திர முதல்வர் அவர்கள் தெரிவித்திருக்காங்க. இந்த சிலையானது 81 அடி பீடம், 125 அடி உயரம் சிலை என மொத்தம் 206 அடி உயரம் உடையது. நெக்ஸ்ட் கொஸ்டின், போயிங் நிறுவனத்தின் உலகளாவிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப வளாகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி கர்நாடகா. பெங்களூரை அடுத்துள்ள தேவனஹள்ளியில் போயிங் நிறுவனமானது உலகளாவிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப வளாகத்தை கட்டியுள்ளது. இதனை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்திருக்காங்க. இந்த தொழில்நுட்ப வளாகமானது பார்த்தீங்கன்னா ரூபாய் 1600 கோடி செலவில் 43 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிலவின் மேற்பரப்பினை ஆராய ஜப்பான் அனுப்பிய விண்கலத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி ஸ்லிம். நிலவின் மேற்பரப்பினை ஆராய ஜப்பான் ஸ்லிம் என்ற விண்கலத்தினை நிலவுக்கு அனுப்பியது. அந்த விண்கலமானது பார்த்தீங்கன்னா நிலவில் வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. இது ஜப்பான் நிலவில் தரையிறக்கியுள்ள முதல் ஆய்வுக்களம் ஆகும். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியாவுக்கு அடுத்தபடியாக நிலவில் வெற்றிகரமாக ஆய்வுக்களத்தை இறக்கியுள்ள 5வது நாடு அப்படிங்கிற பெருமையை ஜப்பான் ஆனது பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐசிசியின் டிசம்பர் மாதத்திற்கான சிறந்த வீராங்கனை விருதினை வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தீப்தி சர்மா. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி வீராங்கனையான தீப்தி சர்மா ஐசிசியின் டிசம்பர் மாதத்திற்கான சிறந்த வீராங்கனைக்கான விருதினை வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 15வது U19 ஒருநாள் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி தென்னாப்பிரிக்கா. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான 15வது ஒருநாள் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியானது தென்னாப்பிரிக்காவில் ஜனவரி 19ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 11ஆம் தேதி வரைக்கும் நடைபெற உள்ளது. இதில் இந்திய அணிக்கு உதய் சஹாரன் அவர்கள் தலைமை தாங்குகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய பேரிடர் மீட்பு படை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது?
ஆன்சர் ஆப்ஷன் சி ஜனவரி 19. ஜனவரி 19 தேசிய பேரிடர் மீட்பு படை தினமானது அனுசரிக்கப்படுகிறது. தேசிய பேரிடர் மீட்பு படையானது பார்த்தீங்கன்னா 2006ஆம் ஆண்டு ஜனவரி 19ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகமானது பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் அமைந்துள்ளது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 18, 19 மற்றும் 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.